இது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் பாடலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். மயா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். தண்ணீர் நீரே தாரும் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். பேசுகிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவதாக. அடியேனை மறைத்து உடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம். இந்த பேராலய ஜெப வேளையிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நமக்கு நன்கு தெரிந்த வசனம் தான். இந்த ஆண்டினுடைய சட்ட வாக்கியம் தான். புது வருட பிறப்பு பண்டிகை ஆராதனையில் மிக அருமையாக நம்முடைய பேராயரை அவர்கள் கொடுத்த செய்தியும் தான். சரியா? அதனால எங்களுக்கு தெரிந்த செய்தி தான் அப்படின்னு கொஞ்சம் சோர்வோடு உட்காந்து கவனிக்க மறந்துடாதீங்க. இந்த மத்தியான நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உள்ளதை போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன.
பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருப்பதை போல இந்த ஏசாயாவில் இருக்கிற 39 அதிகாரங்கள் யூதா ஜனங்களுடைய சிறையிருப்புக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரிக்கையாக, அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வேத பகுதிகள். முதல் 39 அதிகாரங்களும் சிறையிருப்புக்கு முந்தின காலங்கள். 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரை அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிற போது அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வேத பகுதிகள். 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரை. 56வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரை அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வந்த பின்பு, தங்கள் தேசத்திற்கு வந்த பின்பு அவர்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இப்போ 58வது அதிகாரம் எந்த பகுதி? நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். 3 விடை சொன்னேன். 58வது அதிகாரம் எந்த பகுதி? சிறையிருப்புக்கு பின்பாக வந்த பகுதி. எப்போ இந்த சிறையிருப்பு நடைபெற்றது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 586வது வருஷத்துல, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 586வது வருஷம், கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி என்னையா நடந்தது அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற பாபிலோனிய ராஜா இந்த யூதா தேசத்திற்கு படையெடுத்து வந்தார். படையெடுத்து வந்தவர் சும்மா நாட்டை ஜெயித்து விட்டு போகல, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனார். ஒருத்தரை கூட விட்டு வைக்காம அனைவரையும் கொள்ளையாடி கொண்டு போனார். போகும்போது சும்மா போகல, இனி இந்த தேசத்துல யாருமே வாழக்கூடாது, இந்த பூமி அது அழிந்து போகட்டும், இந்த விவசாய நிலங்கள் அது பாழாய் போகட்டும், இந்த தேவ ஆலயம் அது ஒருவருக்கும் பயன்படாமல் போகட்டும் என்று சொல்லி அனைத்து கட்டடங்களையும், அனைத்து வீடுகளையும், அனைத்து பயன் தரக்கூடிய விவசாய நிலங்களையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டு சென்றார். கிறிஸ்து பிறப்பதற்கு 586வது ஆண்டில் இந்த சிறைப்பிடிப்பு. ஆக எல்லாரும் சிறைப்பிடிப்புக்கு போனார்கள். இப்ப 70 ஆண்டுகள் கழித்து ஊருக்கு வந்து பார்த்தா, இந்த 56வது வசனத்திலிருந்து 56வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தா, இங்கே பூமியை தாங்கள் வாழ்ந்து வந்த வீட்டை பார்க்கிறார்கள், தங்களுடைய தேவ ஆலயத்தை பார்க்கிறார்கள், தங்களுடைய விவசாய நிலத்தை பார்க்கிறார்கள். எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் பாழாக்கப்பட்டு போனது. ஒரு மனிதனும் வாழத்தக்கதாக, ஒரு மனிதனும் அங்கே குடியிருக்கத்தக்கதாக ஒரு சொல்லுவாங்க இம்மி அளவு அதற்கு கூட வாய்ப்பில்லாத அளவிற்கு அங்கே பிரயோஜனமற்று போனது. அந்த சூழலிலே தேவனுடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. இந்த ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எப்போ கட்டினார்கள்? ஒருவேளை வேத வரலாறு சொல்லுகிறது 538வது வருஷத்துல அவர்கள் திரும்பி வராங்க. 538வது வருஷத்துல திரும்பி வந்து அவர்கள் வேலைகளை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். 515 வேலை முடிந்தது. செருபாபேலை கொண்டு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். செருபாபேல், யோசுவா ஆகியோரை கொண்டு கர்த்தர் அதே தேவ ஆலயத்தை அங்கே நேபுகாத் நேச்சாரின் மூலமாக, பாபிலோனிய ராஜாவின் மூலமாக இடிக்கப்பட்ட அதே தேவ ஆலயம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 515 கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனுடைய அலங்கம், எருசலேம் அலங்கம், எஸ்ரா, நெகேமியா அவர்களுடைய காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 445வது ஆண்டிலே அந்த அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ இந்த 2025 இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? அவர் நம்மிடத்தில் இடைபடுகிற காரியம் என்ன? இந்த மத்தியான நேரத்தில் உள்ளத்தில் பாரத்தோடு, உள்ளத்தில் கவலையோடு, என் வாழ்விலே ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் வாழ்விலே ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்கின்ற சிந்தையோடு அமர்ந்திருக்கிற நம்மிடையே ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன? முதலாவது காரியம், பூர்வ முதல் பாழாய் கிடந்த
ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள். எருசலேம் அழிக்கப்பட்டு எவ்வளவு கால அடிமையாக இருந்தார்கள்? 70 வருஷம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க? பூர்வ முதல். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? எருசலேம் அழிக்கப்பட்டு 70 ஆண்டு காலம் தான் ஆச்சு. ஆனா வசனம் சொல்லுகிறது பூர்வ முதல், from the beginning. அப்போ ஆரம்பத்திலிருந்து சில பாழாய் கிடக்கிற இடங்கள் உண்டு. ஆரம்பம் முதலே அழிந்து போன இடங்கள் உண்டு. ஆரம்பம் முதலே வெறுமையாக்கப்பட்ட இடங்கள் உண்டு. இந்த பாழாய் போன அப்படிங்கிற இடத்திற்கு, இந்த பாழாய் கிடந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே கோர்பா அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் அழிந்து போன இடம், பால் கடிக்கப்பட்ட இடம், வெறுமையான இடம், தன்னுடைய இயல்பான நிலையை இழந்து போன இடம், வாழ்வதற்கு முற்றிலும் தகுதியற்று போன ஒரு இடம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது வேஸ்ட் லேண்ட், வெறுமையாக்கப்பட்ட இடம். பூர்வ முதலே வெறுமையாய் கிடக்கிற இடங்கள், பூர்வ முதலே பாழாய் போன இடங்கள் கட்டப்படும். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது அல்லது நாசமாக்கப்பட்டது அப்படின்னா நீங்க சோதம் கொமோராவில் இருந்து பார்க்கலாம். சோதம் கொமோரா கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகள் அப்படின்னா இன்றையிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோதம் கொமோரா அழிக்கப்பட்டது. இப்போ எருசலேம் பார்த்தோம், அது பாபிலோனிய சிறையிருப்பிலே அழிக்கப்பட்டது. எரிகோ கோட்டை யோசுவாவின் காலத்திலே அது அழிக்கப்பட்டது. நினிவே பட்டணம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 612 அது அழிக்கப்பட்டது. பாபிலோன் தேசம் அழிக்கப்பட்டது. தீரு சீதோன் பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் அழிக்கப்பட்டது. ஒரு புறம் உலக பிரகாரமாய் பாழாய் போன நிலங்கள், பாழாய் போன ஸ்தலங்கள். இன்னொரு புறம் ஆதி முதலே பாழாய் போன மனிதனுடைய ஆசீர்வாதம். பூர்வ முதலே பாழாய் போன மனிதனுடைய ஆசீர்வாதம். அது எங்க பாழாய் போச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டம். எங்க பாழாய் போச்சு? ஏதேன் தோட்டம். from the beginning in the garden of Eden. மனிதனுடைய வாழ்க்கை எங்கே பாழாய் போனது தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கை எங்கே நாசமற்று போனது அல்லது வெறுமையாய் போனது என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, தேவனோடு கூட இருக்கிற அந்த நெருங்கி வாழுகிற வாழ்க்கை, தேவனோடு கொண்டிருந்த அந்த ஐக்கியம். மரணம் என்பதே கிடையாது, மரணம் என்பதே கிடையாது. ஒரு சிநேகிதனோடு உலா வருவதை போல மனிதன் தேவனோடு உலா வந்தான். ஆனா என்றைக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனானோ, என்றைக்கு தேவனுடைய கட்டளையை மறந்து போனானோ, என்றைக்கு தேவன் செய்யாதே என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தானோ, அன்றைக்கே மனிதனுடைய வாழ்க்கை பாழாய் போனது. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஐயா இந்த பாழா போன குடியினால இவன் வாழ்க்கை பாழா போச்சு. நல்ல வீடுயா, நல்ல வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா இப்போ இந்த வீடு பார்க்க அரண்மனை மாதிரி இருக்கும், வீடு பார்க்க பங்களா மாதிரி இருக்கும். ஆனா அந்த வீட்டில் யாரும் குடியிருப்பதில்லை. இப்போ வீடு பாழா போச்சா? அங்க வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை பாழா போச்சா? மக்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் போனது. பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள். ஆதியிலே மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஆதியிலே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே, ஆதியிலே தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் செவிகொடாமல் போனதினாலே தேவன் தனக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனான். தேவன் தனக்கு முன்பாக வைத்திருந்த அந்த நிம்மதியான வாழ்க்கை, அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கை, சொல்ல போனா அந்த பரலோக வாழ்க்கையை அவன் இழந்து போனான். இன்றைக்கு இந்த அருமையான மத்தியான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஐயா பல காலமாய் அல்லது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து அல்லது எனக்கு குழந்தை பிறந்த நாளிலிருந்து அல்லது எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் வாழ்விலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அழிந்து போன நிலைமையில் இருக்கிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே நான் வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னால்
என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025வது ஆண்டிலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. 4 பேர் தான் கை தூக்குறாங்க விசுவாசத்தில். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுமையான உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அது 70 வருஷமா இருந்திருந்தா இல்ல, 7 வருஷமா இல்ல, 8 வருஷமா இல்ல, அது பூர்வ முதலே இருந்தாலும். சொல்ற பாருங்கள், புரியுதா? இந்த வியாதி ஒரு வாரத்துல சுகமாக்கிடலாம், இந்த வியாதி 6 மாசத்துல வந்தா சுகமாக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிறந்த நாள்ல இருந்தே அந்த வியாதி இருந்தாலும் அதை நான் சுகமாக்குவேன். கரங்கள் தட்டி கட்ட மையப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அதுதாங்க பூர்வ முதல், அதுதாங்க ஆரம்ப முதல், அதுதான் from the beginning of your life. உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்த நாளில் இருந்து உங்களை துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனைகள், இந்த உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்த நாளில் இருந்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பாடுகள், உங்களை விடாமல் துரத்தி கொண்டு வருகிற உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளை மாற்றி போட என் ஆண்டவராலே கூடும். அவைகளை முறியடிக்க என் தேவனாலே கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவராலே எல்லாம் கூடும். அவர் சொல்லுகிறார், பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். யார் கட்டுவார்கள் தெரியுமா? உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். இந்த உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் தேவனுடைய சந்ததியார், தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் தான் கட்டுவார்கள். என் வாழ்க்கை கட்டப்படுமா? என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா? என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அவைகள் இருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை தேவன் மேல விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை தேவன் மேல நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது மாத்திரமே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். இரண்டாவது, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ கட்டுவாய். எல்லாருக்கும் வாழ்க்கை கட்டப்படணும்னு ஆசைதான் இல்லையா? எல்லாருடைய விருப்பம் எப்படி? இந்த வருஷமாவது சந்தோஷமா இருக்கணையா, இந்த வருஷமாவது நிம்மதியா இருக்கணையா. 2023 டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த பெருமழை நெல்லைய ஒரு உழுக்குச்சு. 2024 டிசம்பர்லையும் அதே தினங்களில் மழை பெய்யும் சொல்லும் போது இந்த வருஷமும் தாங்காதோ, ஊரு மூழ்கி போமோ அப்படிங்கிற பயம் எல்லாரையும் ஒரு டச் பண்ணிட்டு தான் போச்சு. ஒருவேளை இந்த 2025வது நிம்மதியா இருக்கணும்யா. பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடாது, சுக வாழ்வு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நானும் என் குடும்பத்தாரும் திருச்சபையாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாஞ்சை. இதுதானே? நான் நல்லா இருந்த போது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்க கூட நினைக்கிறேமா? இல்லை, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் எல்லாருடைய வாஞ்சை. நம்முடைய வாழ்வு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ கட்டுவாய். கட்டப்பட விரும்புகிற நம்முடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட வேண்டும். தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரம் அப்படின்னா அது கட்டளை, தேவனுடைய வார்த்தை, அதுதான் அஸ்திபாரம். என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது என்னுடைய வீடு நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அஸ்திபாரம் நிலையாக ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ் மட்டும் வீக்கா இருக்கும். வெளியே பார்க்க தோரணையா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஃபியூஸ் போயிருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்களின் மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டும். தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமம், அவருடைய வார்த்தைகள். பரிசுத்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவன் ஒப்பாவான். வாழ்க்கை எதன் மேல கட்டப்படுது? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு அல்லது வேற யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு காரியத்தை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது கட்டப்படவே முடியாது, ஒரு காலமும் கட்ட முடியாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து, கன்மலையாகி கிறிஸ்துவிலே நீங்கள் கட்டப்படுகிற போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கை அது செழிப்பாய் மாறும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்படுவாய், நீ கட்டுவாய் என்று சொல்லுகிறார். நம்ம எதன் மேல கட்டி இருக்கிறோம்?
2024 ஆண்டு திருப்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட்டிருந்தது? நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருந்தது? அந்த 2024 ஆண்டு முழுவதுமாக நாம் தேவன் மேல உறுதியாய் நம்பிக்கை வைத்திருந்தோமா? அவரிடத்தில் உறுதியாய் நிலைத்து நின்றோமா? ஒருவேளை எங்கேயோ நாம் எதையோ இழந்து போயிருந்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை அது தேவன் மேல கட்டப்படவில்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டப்படவில்லை. அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவிலே அது கட்டப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையில் அது கட்டப்படவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த 58வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனிதர்கள் அன்றைக்கு இந்த யூதர்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்த பக்தியுள்ள வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அவர் தெளிவாக விளக்கி சொல்லி இருப்பார். அவர்கள் பார்வைக்கு அவர்கள் செய்வதெல்லாம் நல்லதை போல, அவர்கள் செய்வதெல்லாம் சிறந்ததை போல காணப்பட்டது. பரிசேயர்களுடைய நீதியை போல, நான் செய்கிற உபவாசம் கரெக்டு, நான் செய்கிற ஜெபம் கரெக்டு, நான் கொடுக்கிற காணிக்கை கரெக்டு, என் பக்தி கரெக்டு என்பதை போல இந்த ஏசாயா 58வது அதிகாரத்தில் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை அங்கே தெளிவாக சொல்லி இருந்தார். நீங்க 13வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொல்லி இருப்பார். பரிசுத்த ஓய்வு நாள் அது கர்த்தருக்குரியது. நம்ம 10 கட்டளை வாசிக்கும் சொல்றாங்க இல்லையா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதனுடைய தொடர்ச்சியை பார்த்தோம்னா, 6 நாளும் நீ உன் வேலைகளை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்நாளிலே உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் சொந்த செயலை செய்யாமலும் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கூட வராம நிறைய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? 2024 போகலைன்னா சந்தோஷம். போனா மாதிரி எப்படி கட்டப்படும்? தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்கள் எதை கற்றுத் தருகிறது? ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. ஓய்வு நாள் நடக்கிற கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறோமா? இங்க இருக்கிற உங்கள் எத்தனை பேர்? அநேக பெண்கள் இருக்கிறீங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு நடைபெறுகிற பெண்கள் கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? ஓய்வு நாள் நடைபெறுகிற ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறீர்களா? ஓய்வு நாள் நடைபெறுகிற தெருஜப கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? ஓய்வு நாள் ஏதாவது ஒரு ஊழியம் செய்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கட்டளை அஸ்திபாரம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். அந்த அஸ்திபாரத்தில் நாம் கட்டுகிற போதுதான் நம்முடைய வாழ்வு அது ஆசீர்வதிக்கப்படும். 3ஆவதாக இந்த வேதவசனம் சொல்லுகிறது, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எப்போ நம்முடைய வாழ்க்கை அது கண்மலையாகி கிறிஸ்துவில தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரமாகிய தேவனுடைய வார்த்தைகளிலே கட்டப்படுகிறதோ, அப்பொழுது திறப்புகள் எல்லாம் அடைக்கப்படும். திறப்பு ஐயா, கை நிறைய வருமானம் வருது, ஆனா சேமிப்பு இல்லை. அங்கே சேர்த்து வைக்க ஒன்று இல்லை. பைகளில் நிறைய போடுறோம், ஆனா பைகள் எல்லாம் ஓட்டை பைகள், பொத்தலான பைகள். ஆகவே அங்கே திறப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்படுகிற போது, உங்களுடைய வாழ்க்கை கண்மலையாகி கிறிஸ்துவில நிலைத்திருக்கிற போது எல்லா திறப்புகளும் அடைக்கப்படும். அல்லேலூயா! எல்லா திறப்புகள் அடைக்கப்படும். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய். குடியிருக்க முடியாது, வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை. இந்த ஊர்லலாம் மனுஷன் வாழ முடியுமா? அல்லது இந்த பகுதியிலெல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? அல்லது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கிற பாடுகள் இல்லை, எனக்கு இருக்கிற நெருக்கங்கள் இல்லை, ஏண்டா உயிர் வாழ்கிறோம், எதற்காக இந்த பூமியிலே வாழ வேண்டும், பேசாம மறித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குடியிருக்கும்படி பாதைகளை நீ திருத்துவாய். உனக்காக வேற யாரும் திருத்த வேண்டியது அல்ல, உனக்காக வேற யாரும் சரி செய்ய வேண்டியதல்ல, நீயே அவைகளை சரி செய்வாய். அல்லேலூயா! ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை தருகிறார். இந்த 2025வது ஆண்டில இப்படிப்பட்ட மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார். உங்கள் வாழ்க்கை வெறுமையான உங்கள் வாழ்க்கை, வெற்றிடமான உங்கள் வாழ்க்கை அது வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவில் இருக்கிற போது, உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுகிற போது, அனுதினமும் அந்த நாளை அந்த தினத்தை ஆரம்பிக்கிற போது, ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து உங்கள் நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கிற போது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். 3வது நாம் பார்த்தோம்,
திறப்பானதை அடைக்கிறவன், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீங்களே பெயர் பெறுவீர்கள். ஆண்டவர் அந்த அளவிற்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே வெறுமையான என் வாழ்க்கை, வெறுமையான என் வாழ்க்கை, வெற்றிடமான என் வாழ்க்கை, பாழாய் போன என் வாழ்க்கை இன்றைக்கு சரி செய்யப்படட்டும். என் சரீரம் பாழாய் போனது வியாதியினால, மன துக்கத்தினால, கவலையினால என் சரீரம் பாழாய் போனது. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், புதிய கிருபைகளை எனக்கு தாரும் சொல்லி கேளுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஒருவர் கூட மௌனமாய் நிற்க வேண்டாம். தேவனோடு பேசுகிற ஒரு நேரம். இந்த 2025ஆவது ஆண்டில் என் வாழ்க்கை கட்டப்படணும் ஐயா, என் வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். இயேசுவே உம்மால தான் முடியும் ஐயா, உங்களால தான் முடியும். நாங்க விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் பேசுங்க. உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த 2025ஆவது ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படி நான் சமாளிக்க போகிறேனோ, இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ, இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேனோ, ஐயோ நினைத்து பார்த்தாலே தலை வெடித்து விடும் போல் இருக்கிறது. நினைத்து பார்த்தாலே கண்களில் எல்லாம் கண்ணீர் தாரை தாரையாய் வருகிறது. நான் என்ன செய்வேன்? இந்த வியாதியை நினைத்தா, இந்த சரீரத்தில் இந்த வியாதியை நினைத்து நான் நித்தமும் கண்ணீர் வடிக்கிறேனே. என் பிள்ளைகளை குறித்து ஐயோ மிகப்பெரிய ஒரு பாரமாய் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து ஐயோ நான் சொல்லி புலம்பாத ஆட்களிலேயே இனி நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டிலே கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாழாய் போன ஸ்தலங்களை கட்டக்கூடிய அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய பாரமான அந்த ஆழமான விசுவாசம் அது தேவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். வியாதியோடு கூட இருக்கிற உங்கள் சரீரம் புது சரீரமாய் பலனடைய இயேசுவாலே முடியும். ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று சொல்லி கேளுங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நான் அனுதினமும் உங்க வார்த்தைகளை கட்டப்படணும் ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது கடமைக்கு மாத்திரம் நான் வேதம் வாசிக்கிறவனா இருந்திருக்கிறேன். ஆனா இனி தினமும் வேதம் வாசிப்பேன். அதிகாலையில் எழுந்ததும் உம்முடைய பாதத்திற்கு ஓடி வருவேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. திறப்பானதெல்லாம் அடைக்கப்படட்டும். எவ்வளவோ வருமானம் வருகிறது, ஆனா ஒன்றும் இல்லை. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை போல இருப்பதை தெரிகிறது, ஆனா ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறோம். திறப்புகள் எல்லாம் அடைக்கப்படட்டும். எந்த வழியாய் சத்துருவானவன் குடும்பத்தை நெருக்குகிறானோ, எந்த வழியாய் சத்துருவானவன் போராட்டங்களை கொண்டு வருகிறானோ, எந்த வழியாய் பாடுகள் உங்களுக்குள்ளாய் வருகிறதோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டாகட்டும். எனக்கு எதிராக இருக்கிற எல்லா திறப்புகள் அடைக்கப்படட்டும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். கரடுமுரடான பாதைகள் சரி செய்யப்படுவதாக, சீரான பாதைகளை உருவாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் நீ நன்மை தந்துவிட்டபடியினால் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்பொழுதே கட்டப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படியே அனுதினமும் உம்முடைய வார்த்தையில் கட்டப்பட என் ஆண்டவர் பெரிய கிருபைகளை தாரும். உடைய வல்லமையில கரத்தில் தாழ்த்தி ஏற்படுகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.